ஹேரன்பா நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் எதை பற்றினா கேமரா. ஸோ வழக்கமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமராவை வந்து எத்தனை பேர் முழுமையாக நம்ம பயன்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தங்களுடைய டிஃபால்ட் கேமராவை முழுமையாக பயன்படுத்துறதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு பிடிச்சமான ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபால்ட் கேமராவில் கிடைக்கிறது இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தங்களுக்கு பிடிச்சமான கேமரா அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பிடிச்சமான ஃபீச்சர்ஸ் நிறையவே அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் கேமராலே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்குதோ அதே ஃபீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் கேமராலே கிடைக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும். ஸோ இந்த ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிஃபால்ட் கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃபோன் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ என்னோடய ஃபோனில் டிஃபால்ட் கேமராவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வழக்கம் போல் கேமராவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கேமராவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை பார்க்க முடியும். ஒன்று ரியர் கேமரா பட்டன், சென்டரில் வந்து ஃப்ளாஷ் லைட், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸ் பார்க்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா பட்டன், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை ப்ரிவைட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேமரா பட்டனுக்கு மேலே செல்ஃபி பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் செல்ஃபியை நீங்கள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ கலர் டிஸ்பிளே ஆகாது. ஸோ கேமரா பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செல்ஃபி, வைட் செல்ஃபி, சவுண்ட் ஷூட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விஷயங்களை பார்க்கலாம். இது இல்லாமல் தேர்ட் பட்டனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட் ஃபில்டரில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிம் டோன், டிம் ஃபேஸ், லார்ஜ் ஐஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸை உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது இந்த ஸ்டிக்கரை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஃபோட்டோவில் வந்து இது வந்து அப்ளை ஆகிடும். இது இல்லாமல் உங்களோட டிஃபால்ட் கேமரா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐகான் இருக்குது, அதாவது செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக டிஃபால்ட் கேமராவோட செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிக்சர் சைஸ், ரியர் கேமராவோட பிக்சர் சைஸ், அதே நேரத்தில் வீடியோ, அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் பிக்சர், வீடியோ சைஸ், சேவ் பிக்சர் ஆஸ் அ ப்ரிவைவ்ட். ஷூட்டிங் மெத்தட் என்ன பார்க்கலாம். ஷூட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா டேப் ஸ்க்ரீன், இது வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீனில் எந்த பகுதியிலையும் நீங்கள் டேப் பண்ணி செல்ஃபி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் டைமர் 2 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிரிட் லைன்ஸ், ஸோ இதில் 3x3 ஸ்கொயர், இந்த மாதிரி 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் 3x3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டேக். ஸோ இந்த டேக்கை வந்து எனேபிள் பண்ணுறதுல என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோவானாலும் சரி, ஃபோட்டோவானாலும் சரி, நீங்கள் எந்த லொக்கேஷனில் எடுத்தீங்களோ அது பதிவாகிடும் இதில் உங்களுடைய ஃபோட்டோவில். அதுக்கப்புறம் வந்து ரிவைவ் பிக்சர், நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். குயிக் லான்ச், அதாவது உங்களுடைய ஹோம் கீயை வந்து ட்வைஸாக நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஃபால்ட் கேமராவை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் லொக்கேஷன், இன்டர்னல் ஸ்டோரேஜ், SD கார்டு, அதாவது ஃபோன்லையும் SD கார்ட்லையும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டிங் கேமரா பட்டன். ஸோ இந்த ஃப்ளாட்டிங் கேமரா பட்டன் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா பட்டனை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த 2 கேமரா பட்டன். அடுத்ததாக டிஃபால்ட் கேமராவில் செட்டிங்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீச்சர் இருக்குது. டேக் பிக்சர், ரெக்கார்ட் வீடியோ, ஜூம், சிஸ்டம், வால்யூம். 4 விஷயங்களுமே உங்கள் ஃபோனோட வால்யூம் பட்டனை பயன்படுத்தி இந்த விஷயங்களை பயன்படுத்தலாம். அடுத்து ரீசெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட் கேமராவில் உள்ள செட்டிங்ஸை பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் டிஃபால்ட் கேமராவில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும், நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் தைரியமாக. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது, ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.